ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நவம்பர் 19, 2020க்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 2A, 4, VAO, PC போன்ற தேர்வுகளுக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா தினமும் 10 முக்கிய நடப்பு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா போட்டு வந்துருக்குறோம். ஆனால் இந்த ஒவ்வொரு நடப்பு நிகழ்வும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3 அல்லது 4 கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணுறோம் எக்ஸ்ட்ரா நம்ம போட்டு வரும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 30 to 40 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் கவர் பண்ணிட்டுருக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 900 கரண்ட் அஃபேர்ஸ் பக்கமாக கவர் ஆகும். அதே வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எபோவ் 5000 கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மேலே நம்ம என்ன பண்ணிட்டு வந்துருக்கோம் லேர்ன் பண்ணிட்டு வந்துருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த 5000 கரண்ட் அஃபேர்ஸோடு நம்ம ஒரு எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சியில் வரக்கூடிய குரூப் 1 இருக்கட்டும், 2 இருக்கட்டும், 2A, 4, VAO எந்த எக்ஸாம் போனாலும் கண்டிப்பாக அங்கே கேட்கக்கூடிய 20 கரண்ட் அஃபேர்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம் 20 to 25 கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிடலாம் அடிச்சுட்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் அந்த வகையில் நம்ம இப்போ ரெடி ஆகலாம். அதேமாதிரி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருக்கிறவங்களும் நீங்களும் என்ன பண்ணிக்கோங்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் ஒன்று உங்களுக்கு வரும். ஓகேவா? வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ண நினைக்கிறேன் நீங்கள். 9750080552 அப்படிங்கிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட நேம் என்ன பண்ணுங்கள் சென்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களை என்னுடைய டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளுடைய அதாவது நம்மளுடைய இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸுக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் கரண்ட் அஃபேர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா U17 அதாவது அண்டர் 17. ஓகேவா? ஸோ 17 வயதுக்கு உட்பட்ட மகளிர் உலகக்கோப்பை போட்டியை ஓகேவா 2021 எங்கே நடத்த இருக்கிறது. ஓகேவா? ஸோ எங்கே நடத்த ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது கால்பந்து தான். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்பால் ஆட் பண்ணிக்குவாங்க இது. ஓகேவா? ஸோ ஃபுட்பால் போட்டி இது. ஓகே, ஸோ அண்டர் 17 மகளிர் உலகக்கோப்பை ஃபுட்பால் போட்டி வந்து பார்த்திங்கன்னா 2021 எங்கே நடத்த இருக்கிறது. ஸோ 2021 கோஸ்ட்ரிகா. ஓகேவா? ஸோ கோஸ்ட்ரிகா அப்படிங்கிற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நடத்துகிறதா ஃபிஃபா. ஓகேவா? ஸோ இந்த ஃபுட்பால் கவுன்சில் பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபிஃபா. ஓகேவா? ஸோ இந்த ஃபிஃபா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2021 வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்டர் 17 ஃபுட்பால் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 2021 நடத்துகிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2021 நடத்தலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை 2022 என்ன பண்ணுறாங்க இதை நடத்துகிறதா வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிளான் போட்டாங்க எங்கள் கோஸ்ட்ரிகாவில். ஓகேவா? ஸோ இது நடத்துகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃபா கவுன்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை நடத்துது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா 12ஆம் நூற்றாண்டு சேர்ந்த பிற்கால சோழர்கள் நடுக்கல். ஓகேவா? பிற்கால சோழர் காலத்து நடுக்கல் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா திருப்பத்தூர். ஓகேவா? திருப்பத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர் தொலைவில் மண்டபம் அப்படிங்கிற ஒரு சிற்றூர் இருக்குது. ஓகேவா? ஸோ மண்டபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிற்றூர் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பிற்கால சோழர்கள் காலத்து நடுக்கல் என்ன பண்ணியிருக்கிறாங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5 அடி நீளம். ஓகேவா? ஸோ 5 அடி நீளம், 3 அடி அகலம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 5 அடி நீளம், 3 அடி அகலம் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ திருப்பத்தூர்லேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மண்டபம் என்ன சிற்றூரில் என்ன பண்ணியிருக்கிறாங்க 12ஆம் நூற்றாண்டை சேர்த்த பிற்கால சோழர்கள் கால நடுக்கல். ஓகேவா? கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ நடுக்கல் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னு தெரியும். ஓகேவா? ஸோ போரில் ஈடுபட்டு வீரமரணம் அடைந்த அந்த வீரர்களின் நினைவாக என்ன பண்ணுறாங்க இந்த நடுக்கல் வந்து பார்த்திங்கன்னா நடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் காலத்தில் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் இதை பார்த்துருக்குறோம். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த நடுக்கல். ஓகேவா? அதே வந்து மாதிரி அந்த சேவல் சண்டை. ஓகேவா? அந்த பகைவர்கள் வந்து பசுக்களை கவர்ந்து செல்கிறாங்க பார்த்தியா, அவங்ககிட்ட பசுக்களை மீட்கும் போது இறந்துடுறாங்க பார்த்திங்களா, அந்த வீரர்கள் நினைவாகவும் என்ன பண்ணுறாங்க இந்த நடுக்கல் நடுறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் குறிப்பிடத்தக்க விஷயம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு கருணாநிதி பெயரில். ஸோ கருணாநிதி நம்மளுக்கு தெரியும் முன்னாள் சிஎம். ஸோ 5 முறை சிஎம் ஆனவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட 5 முறை சிஎம் ஆனவர் வந்து பார்த்திங்கன்னா இவர். ஓகேவா? ஸோ கருணாநிதி அவர்கள். ஓகேவா? ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டார். ஓகேவா? ஸோ இவருடைய பேரில் வந்து பார்த்திங்கன்னா காலை உணவு திட்டம். ஓகேவா? ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய பேரில் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க. ஓகேவா? கவர்மெண்ட் ஸ்கூலில். ஸோ அது எங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா புதுச்சேரியில். ஓகேவா? புதுச்சேரி அல்லது பாண்டிச்சேரி. ஓகேவா? ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு கருணாநிதி பேரில் என்னது காலை உணவு திட்டம் வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரியினுடைய சிஎம். ஓகேவா? ஸோ நாராயணசாமி நல்லா தெரியும் நம்மளுக்கு. நாராயணசாமி அவர்கள் தான் என்ன பண்ணிருக்கிறார் இந்த சட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கிறாரு. புதுச்சேரியினுடைய சிஎம் இந்த நாராயணசாமி அவர்கள் தான் என்ன பண்ணிருக்கிறாரு இந்த கருணாநிதி பேரில் காலை உணவு திட்டத்தை என்ன பண்ணுறாரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பண்ணிருக்கிறாரு
அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 9th to 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகேவா. 9th to 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 8000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதனால் பயனடைவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்காக அந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த திட்டத்துக்காக மட்டும் 6 crores பெர் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 6 கோடி ரூபா செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே எஸ்டிமேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஓகேவா. ஸோ ஜிடிபி. ஓகேவா. ஜிடிபி. ஸோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இது வந்து. ஓகேவா. ஸோ மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் கோல்ட்மேன் வங்கியின் கணிப்பு. ஸோ கோல்ட்மேன் வங்கி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டார் பேங்க். ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்டார் பேங்க். ஓகேவா. ஸோ முதலீட்டாளர் வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோல்ட்மேனை. ஸோ இந்த கோல்ட்மேன் தான் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கணிப்பை வெளியிட்டிருக்குது இந்தியாவை பற்றிய ஜிடிபி. ஓகேவா. ஸோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டை பற்றி அவங்க பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோனா 10.3% குறையும். ஸோ இந்த மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா எதை காட்டுது அப்படின்னா குறையும் அப்படிங்கிறத காட்டுது. ஓகேவா. ஸோ 10.3% என்ன பண்ணும், குறையும். எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது 2021 to 2022 காலம். அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ 2021 to 2022 காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா -10.3% என்னாகும், இந்த இந்தியாவினுடைய ஜிடிபி வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர் பேங்கான இந்த கோல்ட்மேன் வங்கி என்ன பண்ணியிருக்குது, தன்னுடைய கருத்து கணிப்பை சொல்லியிருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா உலகத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த 500 பகிரப்படாத கணினி. ஓகேவா. அமைப்புகளில் பரம் சித்தி எத்தனையாவது இடம். ஸோ இந்த பரம் சித்தி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தயாரிச்சது. ஓகேவா. ஸோ நம்மளுடைய இது வந்து செயற்கை நுண்ணறிவு கணினி. ஓகேவா. இந்த பரம் சக்தி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு கணினி. ஓகேவா. வேறு ஒன்றுமே கிடையாது. இதை நல்லா நோட் பண்ணி இது முதல்ல என்ன. ஓகேவா. ஸோ செயற்கை நுண்ணறிவு கணினி அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பரம் சித்தி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தயாரிச்சது. ஓகேவா. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 500 கணினிகளை எடுத்துருக்குறாங்க. ஓகேவா. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 500 கணினிகள் எடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட கணினி பரம் சித்தி வந்து பார்த்திங்கன்னா 63வது இடத்த பிடிச்சிருக்குது. ஸோ இந்த 63வது இடத்து தான் இது வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்குது. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தேசிய கணினி மேம்பாட்டு மையம். ஓகேவா. ஸோ கணினி மேம்பாட்டு மையம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை நிறுவியிருக்குது. ஓகேவா. மேம்பாட்டு மையம் தான் இதை வந்து பார்த்திங்கன்னா தயாரிச்சிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ கணினி மேம்பாட்டு மையம் இது வந்து பார்த்திங்கன்னா தேசிய சூப்பர் கணினியல் இயக்கரகம் கணினியல் இயக்கம். ஓகேவா. ஸோ தேசிய சூப்பர் கணினியல் இயக்கத்தின் கீழ் செயல்படக்கூடிய நம்ம கணினி மேம்பாட்டு மையம் இந்தியா. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செயற்கை நுண்ணறிவு கணினியான இந்த பரம் சித்தி அப்படிங்கிற கணினியை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் இதை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ இது எதுக்கு பயன்படும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வானிலை அறிக்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஸோ இது நம்பர் 1 பார்த்திங்கன்னா இந்த வானிலை அறிக்கைக்கு என்ன பண்ணணும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி இந்த COVID-19 வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கைகள் மேற்கொள்கிறாங்க பார்த்திங்கன்னா அதை வந்து பாஸ்ட் பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வானிலை அறிக்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த COVID-19க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த வெள்ள நடவடிக்கை இருக்குது பார்த்திங்களா, வெள்ளம் வந்துடுது பார்த்திங்களா, அந்த வெள்ள நடவடிக்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மழை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் அதிகமாகி போச்சுன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த நிவாரண பணிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முன்கூட்டியே தகவல் சொல்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா விமானப்படை. ஓகேவா. ஸோ விமானப்படைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஒரு ப்ராக்ரஸ் முன்னேற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முன்னேற்றப்படுத்துறது கொடுக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கணினி இயற்பியல். ஓகேவா. ஸோ கணினி இயற்பியல் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா கணினி செயல்பாடுகள். ஓகேவா. கணினி செயல்பாடுகள் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா எரிசக்தி டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதன் மூலமாக இந்த பரம் சக்தி அப்படிங்கிற செயற்கை நுண்ணறிவு கணினி மூலமாக ரொம்ப பயனடையும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 கணினிகளில் வந்து பார்த்திங்கன்னா 63வது இடமா வந்து பார்த்திங்கன்னா இதை கொடுத்துருக்குறாங்க. இதை தயாரிச்சது பார்த்திங்கன்னா இந்திய தேசிய கணினியியல் இயக்குநரகத்தின் கீழ் செயல்படுகிற இந்த கணினி மேம்பாட்டு மையம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா தயாரிச்சிருக்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா உலக சுகாதார அமைப்பு எந்த ஆண்டுக்குள் வாய் புற்றுநோயை. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின் கேன்சர் தான். ஓகேவா. அந்த புற்றுநோயை ஒழிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயம் செய்யிருக்குது இந்த WHO தான் வந்து பார்த்திங்கன்னா
இலக்கு நிர்ணயம் செஞ்சுருக்கிறாங்க. ஓகே, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார மையம் இது வந்து பார்த்திங்கன்னா 2050 என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. 2050 40% தான். அப்படின்னா எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா. ஸோ 40% இந்த வாய் புற்றுநோய் என்ன பண்ணணும், 2050 என்ன பண்ணிடணும், ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த WHO வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜெனீவாவில் நடந்துச்சு. ஓகேவா. ஸோ ஜெனீவாவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், WHO தலைநகரம் வந்து பார்த்திங்கன்னா ஜெனீவா. ஸோ அந்த ஜெனீவாவில் வந்து பார்த்திங்கன்னா 2020 மாநாடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா வாய் புற்றுநோய் என்ன பண்ணணும், ஒழிக்கணும். ஸோ 2050 வந்து பார்த்திங்கன்னா இந்த 40% அளவுக்கு வாய் புற்றுநோய் என்ன பண்ணிடணும், ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவும் இதை வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிச்சு. அது கூட வந்து பார்த்திங்கன்னா 194 நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்னது உலக சுகாதார அமைப்பினுடைய இந்த டார்கெட்டை வாய் புற்றுநோயை ஒழிக்கணும் அப்படிங்கிற இந்த 40% டார்கெட்டு 2050 இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா உட்பட 194 கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, நாங்களும் இதுக்கு உண்டான நடவடிக்கைகளை எங்கள் நாடுகளில் மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இப்போ தான் சொல்லியிருந்தேன். ஓகேவா. ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் உலக சுகாதார மாநாடு 2020 எங்கன்னு சொல்லி ஓகேவா. ஸோ ஜெனீவாவில் தான் இந்த உலக சுகாதார மாநாடு 2020 நடந்துச்சு. ஸோ அந்த WHO தலைநகரமும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஓகேவா. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய் புற்றுநோய் வந்து பார்த்திங்கன்னா 2050 40% ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிங்கிற அந்த டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா WHO கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் கர்நாடகாவில் 31வது மாவட்டமாக உதயமாகுது. ஸோ 30 மாவட்டம் இதுவரையிலும் இருந்தது. இப்போது வந்து பார்த்திங்கன்னா 31வது மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. ஓகேவா. ஸோ அது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த விஜயநகரம். ஓகேவா. ஸோ விஜயநகர அரசு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 31வது மாவட்டமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, கர்நாடக அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் கொடுத்துருச்சு. ஓகேவா. ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா பல்லாரி. ஸோ பல்லாரி மாவட்டத்தில் இருந்து பார்த்திங்கன்னா இந்த விஜயநகரத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ பல்லாரி மாவட்டத்தில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த விஜயநகரத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க 31வது மாவட்டமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று சிறப்பு மிக்கது தான். இந்த விஜயநகர பேரரசு நம்ம படித்தோம்ல, அதுதான் அது, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த விஜயநகரம் வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று சிறப்பு மிக்கது. ஓகேவா. ஸோ விஜயநகர பாமணி நம்ம படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ 1336 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அந்த விஜயநகர பேரரசு. ஓகேவா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹரிஹரர் அண்ட் புக்கர் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இதை ஸ்டார்ட் பண்ணது 1336 அந்த விஜயநகரம் தான் இது. அது வந்து பார்த்திங்கன்னா பல்லாரி மாவட்டத்திலேருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க 31வது மாவட்டமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த கர்நாடக அரசு பிரித்து அதுக்கு ஒப்புதல் அவங்க சட்டசபையில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா உலகின் சிறந்த நகரங்கள் பட்டியலில் டெல்லி எந்த இடம். ஓகேவா. ஸோ டெல்லி வந்து பார்த்திங்கன்னா எந்த இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 62வது இடத்த பிடிச்சிருக்குது. ஓகேவா. ஸோ உலகின் சிறந்த நகரங்கள் பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி வந்து பார்த்திங்கன்னா 62வது இடம் பிடிச்சிருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லண்டன். ஓகேவா. ஸோ லாஸ்ட் 5 வருஷமாகவே அவங்க தான் ஃபஸ்ட் எடுத்துருக்காங்க. இந்த வருஷமும் லண்டன் தான் ஃபஸ்ட்டு. 2வது இடம் வந்து பார்த்திங்கன்னா நியூயார்க். ஓகேவா. ஸோ நியூயார்க் தான் வந்து பார்த்திங்கன்னா 2வது இடம் பிடிச்சிருக்கிறாங்க. ஓகேவா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3வது இடம் வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ். ஓகேவா. ஸோ இந்த பாரிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா 3வது இடம் பிடிச்சிருக்கிறாங்க. 4வது இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஸ்கோ. ஸோ ரஷ்யானுடைய தலைநகரம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்கோ வாங்கியிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ 6வது இடம் வந்து பார்த்திங்கன்னா டோக்கியோ. ஓகேவா. ஸோ இந்த டோக்கியோ தான் வந்து பார்த்திங்கன்னா 6வது இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த லண்டன் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து தலைநகரம், நியூயார்க் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா, பாரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் தலைநகரம், மாஸ்கோ வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா தலைநகரம், இந்த டோக்கியோ வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் தலைநகரம். ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5 இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. ஓகேவா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெல்லி மட்டும்தான் இதில் இடம் பிடிச்சிருக்குது. ஓகேவா. ஸோ டெல்லி ஒரே ஒரு நகரம் மட்டும்தான் இதில் இடம் பிடிச்சிருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா 62வது இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணி இது யார் தந்திருக்காங்கன்னா ரெசோனன்ஸ் கன்சல்டன்சி. ஓகேவா. ஸோ ரெசோனன்ஸ் கன்சல்டன்சி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தரவரிசை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டு, பொருளாதார மேம்பாடு ஆகியவற்றை அளவிடுகிற ஒரு கம்பெனி. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகின் சிறந்த நகரங்கள் பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விட்டுருக்குறாங்க. ஸோ இதை எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதாவது இந்த வானிலை பன்முகத்தன்மை. ஸோ வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வானிலை பன்முகத்தன்மை இதை 2 வச்சு தான் கொடுப்பாங்க. ஓகேவா. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த COVID-19 ஓகேவா, இந்த COVID-19 எந்த அளவுக்கு செயல்பட்டாங்க அப்படிங்கிறத வச்சும் கொடுத்துருக்குறாங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, ஸோ வேலை வாய்ப்பின்மையை வச்சு என்ன பண்ணியிருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்கம். ஓகேவா. ஸோ இந்த வருமான ஏற்றத்தாழை வச்சு என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த 5 காரணங்களை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த உலகின் சிறந்த நகரங்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் டெல்லி வந்து பார்த்திங்கன்னா 62வது இடம். ஸோ லண்டன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு, நியூயார்க் செகண்டு, பாரிஸ் வந்து பார்த்திங்கன்னா தேர்டு, மாஸ்கோ வந்து 4th, டோக்கியோ வந்து பார்த்திங்கன்னா 5வது இடத்த பிடிச்சிருக்குது. ஓகேவா. இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபஸ்ட்டு பசு பாதுகாப்புக்காக எந்த மாநிலம்
குழு அமைக்க உள்ளது. ஸோ அமைச்சர்கள் குழு இது வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர்கள் குழு, ஓகேவா, வேறு ஒன்றும் கிடையாது. அமைச்சர் குழுக்குள்ள தான் வந்து பார்த்திங்கன்னா இது உருவாக்க போகுது. இது யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பசு பாதுகாப்புக்காக அமைச்சர்கள் குழு என்ன பண்ண போகுது, உருவாக்க போகுது, ஓகேவா. ஸோ இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க, மத்திய பிரதேசம், ஓகேவா. ஸோ இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பசு சரணாலயம் இது வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்குது, ஓகேவா. பசு சரணாலயம் இது என்ன பண்ணியிருக்குன்னா உருவாக்கியிருக்குது எப்படின்னா 2017. ஸோ 32 கோடி ரூபா செலவில் 472 ஹெக்டாரில், ஓகேவா, ஹெக்டார் பரப்பளவில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த பசு சரணாலயத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க 2017 இந்த மத்திய பிரதேச அரசு உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பசு பாதுகாப்புக்காகவே என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாநில அமைச்சர்கள் குழு என்ன பண்ணுறாங்க, இவங்க உருவாக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பசுக்கள் கொல்லப்படுவதை தடுக்கிறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த வயதான பசுக்களை பாதுகாத்தல், ஓகேவா. அதே மாதிரி பசு மற்றும் கன்று, ஓகேவா, அந்த 2 பசு மற்றும் கன்றுகளின் நலன்களை பாதுகாத்தல். ஸோ இந்த 3 காரணத்துக்காக தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த பசு பாதுகாப்பு அமைச்சர்கள் குழு என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவங்க உருவாக்கியிருக்கிறாங்க, ஓகேவா. ஸோ இதை பார்த்துக்கோங்க, மத்திய பிரதேச அரசு, ஓகேவா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் 19 கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிச்சு. மீண்டும் நம்ம வந்து இன்னொரு நாள் கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய மீட் பண்ணலாம், ஓகேவா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.